சோஷியல் மீடியா பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது கை கொடுக்கும். ஒரு அதில் வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். ராசியிலே சுக்கிரன் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா? 7ஆம் அதிபதி 11ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல ஆட்சியாகிறார். ஆக என்ன நடக்கும்? காதல் வரும். காதலனையோ காதலினையோ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது பரிசு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவு அவர்களால் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. இளைய பருவத்தினருக்கு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எதிர்ப்புகள் எதிரிகளே இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால எதிர்ப்புகள் எதிரிகள் யாருமே இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள் கோர்ட்டில் கேஸில் இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இருந்து வந்த சில விஷயங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புன்ட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான துக்கங்கள் துயரங்கள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு தந்தையால் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க, சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகளே நடக்காமல் இருந்தவங்க, அல்லது வெளி இடத்துல இருக்கிற பூர்வீக இடத்திற்கு திரும்பி போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு சாதகமான நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மே மாதம் முழுவதும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும்